ராஜ்குமார் வைத்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ட்ரம்புடைய நடவடிக்கைகள் எல்லாம். ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிட்ட பிற்பாடு வந்து இந்தியாவின் மீது டாக்ஸ் வந்து ஹைக் பண்ணாரு. 25%, 50%, 100%, ஈவன் 200% வரைக்கும் கூட போடுறதா பேசிட்டு இருந்தாரு, போடவும் செய்தாரு சில சமயங்கள்ல. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ரஷ்யா, சீனா கூட தொடர்புல இருக்கிறத பார்த்துட்டு நிறைய ட்ரம்புக்கு உறுதுணையா இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து இந்தியாவை பார்த்து மிகப்பெரிய துரோகம் முயற்சிச்சு, நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு நாடு, நம்ம வந்து யாரு கூடனா நட்புல இருக்கு, இதை வந்து நீங்க இதுல இவங்களுக்கு தான் நட்பு இருக்கணும், அவங்களோட நட்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா, சீனா கூட இந்திய பிரதமரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பார்த்து வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து நீண்ட கால நண்பர்கள், நம்ம வந்து பேசலாம், இந்திய பிரதமரோடு வந்து என்னுடைய நண்பர், அவரோட பேசணும், வரி நிமித்தமாக பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்பை வந்து புதுப்பிக்கணும். ஏன்னா வந்து பாரம்பரியமான ஒரு நட்பு இந்திய அமெரிக்கா நட்பு என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்பொழிவு ஒண்ணு ஆத்திருக்காரு ட்விட்டர்ல. இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி பேசுறத வந்து வாடிக்கையா வச்சிட்டு இருக்காரு இந்த கவன ஈர்ப்பு அதிபர் ட்ரம்ப். ஏன்னா ஒரு பதவிக்கு வந்த அந்த காலத்துல இருந்து இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நிறுத்தியதே நான் தான், அதுக்காக எனக்கு வந்து நோபல் பரிசு எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு வந்து இந்தியா தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து இந்தியா மறுத்துச்சு, அது வேற விஷயம். அதுல இருந்தே வந்து இந்தியா மீது வந்து டாக்ஸ் ஹைக் போடுறது, இந்த மாதிரி நடவடிக்கைலாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டா இருக்கிற ரஷ்யா கூட போய் சேர்ந்ததாலையும் சீனா கூட போய் சேர்ந்ததாலையும் வந்து எங்களுக்கு பொறுக்க முடியாம என் நண்பனே என் உயிரே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இப்போ மாத்தி பேசுறாரு. இந்த மாதிரி தான் வந்து ட்ரம்ப் வந்து சில காலங்களாகவே பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலக நாடுகளை அவர் வந்து உற்று பார்க்கணும், தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து அவரை பத்தி பேசிட்டே இருக்கணும், இந்த உலக மக்களை என்கேஜா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ட்ரம்ப். அவர் நினைக்கட்டும், நினைக்காம போட்டோம், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியாவை சும்மா சீனிட்டு இருக்க தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. சும்மா நான் வரியை போட்டுருவேன், நான் பேன் பண்ணிடுவேன், இது பண்றேன், அது பண்றேன், H1B விசாவை கேன்சல் பண்ணிடுவேன், இந்தியர்களாக வெளியேறணும், இந்தியர்களாக அங்கே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுக்களை, அடுக்கிறதுக்கான பேச்சுக்களை வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் பேச்சுக்கு வந்து அங்க இருக்கிற அமெரிக்கர்களே மதிக்கிறது கிடையாது, அதை வந்து ஒரு பொருட்டா கூட நினைக்கிறது கிடையாது ட்ரம்புடைய பேச்சுக்கள்ல. ஆனா இவ்வளவு பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து நம்ம ஒன்றும் வெறுத்து ஒதுக்கிட போறது கிடையாது. நம்மளுக்கு வந்து அமெரிக்கா எந்த மாதிரியான ஒரு நட்பு நாடோ அதே போலதான் ரஷ்யாவும் நம்மளுக்கு வந்து ஒரு நட்பு நாடு. நம்ம சில காலகட்டங்கள்ல வந்து சைனாவுடன் கொஞ்சம் பார்டர் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட நம் நாடு வந்து யாரையுமே விரோதியா நினைச்சது கிடையாது. எக்ஸப்ட் பாகிஸ்தான், எப்ப பதிலும் பாகிஸ்தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து அண்ணா தம்பி சண்டை மாதிரி தான், அதுவும் காலப்போக்கில் வந்து மாறிடும். ஆனா யாரையுமே நம்ம வந்து வெறுத்து ஒதுக்குனது கிடையாது. இப்ப ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டாரு, ட்ரம்ப் வந்து நம்மள வந்து இந்த மாதிரி நடத்துறாரு, வரி விதிக்கணும்னு சொல்றாரு, மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெறுத்து ஒதுக்குறது போறது கிடையாது. அவர் வந்து ஒரு தனிநபர் கிடையாது, ஒரு நாட்டுடைய அதிபர். அந்த நாட்டு மக்கள் வந்து அவர் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்காரு. நம்ம இவர் ஒதுக்குறது மூலம் வந்து அமெரிக்க மக்களை நம்ம வந்து ஒதுக்குறதா ஆயிடும். இரு நாட்டு உறவுகள் வந்து பலப்படணும். இந்தியா பல்வேறு நாடுகளுடன் நட்புல இருக்கணும். யாரு என்ன பூச்சாண்டி கட்டினாலும் சேவை சாய்க்க கூடாது. இந்தியா சுதந்திர நாடு, சுதந்திரமாக செயல்படணும். நம்ம ஒரு கனவு இருக்கு, வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா அது இருக்கு, இருந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா அந்த கனவை நோக்கி கண்டிப்பா இந்த இந்தியா முன்னேறிட்டு இருக்கு. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து இந்தியா அமெரிக்கா, அதாவது ட்ரம்ப் பேசப்படுகிற இதே காலகட்டத்துல, இதே ட்ரம்ப் வந்து பிற்பாடு சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரேசிலோட கொஞ்சம் அப்படி இருந்தாரு, இந்த மாதிரி வந்து சாங்ஷன்லாம் போடுறது அப்படிலாம் சொல்லிட்டு அந்நாட்டு அதிபர் பிரதமர் கொஞ்சம், ஏன்னா ட்ரம்ப் வந்து யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அந்த நாட்டு பிரதமரும் பேச்சு அடிப்பது. இப்போ வந்து தற்சமயமா வந்து இந்தியா பேச்சு வந்து உலகங்களும் பரவி இருக்கு ட்ரம்பின் மூலமாக. ஸோ அதுதான் நம்ம வந்து நன்றி தான் தெரிவிக்கணும் நம்ம ட்ரம்ப்புக்கு. நம்ம நாட்டுக்கு வந்து விளம்பரத்தை தேடி தர்றாரு ட்ரம்ப், அது நம்ம வந்து நன்றி தான் தெரிவிக்கணும் ட்ரம்ப் அவர்களுக்கு. இனியும் இந்தியா எந்த விதத்திலும் குறைஞ்சது கிடையாது. நம்ம நாட்டுல அவ்வளவு மனித சக்தி இருக்கு,
மனித வளம் இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு, தொழில் வளம் இருக்கு, எல்லா வளமும் இருக்கு. நம்ம ஒருபோதும் அமெரிக்காவுக்கு குறைந்தவர்கள் கிடையாது. சரிங்களா? கண்டிப்பா அமெரிக்கா வந்து ஒரு நட்பு நாடு தான், ரஷ்யாவும் நட்பு நாடு தான், சைனாவும் நட்பு நாடு தான். நம்ம எல்லா நாட்டோடும் நட்புடன் இருக்கணும். எந்த நாட்டையுமே நம்ம வந்து வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. இனி வரும் காலங்களில் இந்தியா பெரும் வளர்ச்சியை அடையணும். ட்ரம்ப் மாதிரி பல ஜனாதிபதிகளை பார்த்துருக்கு இந்தியா. அவருடைய மிரட்டல் கூட்டல்கள்லாம் கண்டிப்பா இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காது. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் கூட இந்தியா சில விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி வந்து பூச்சாண்டி காட்டுறவங்கள வந்து சரி சாய்த்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பேச்சு கேட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதிரியா இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு கிரிமினலா சொல்ல போனோம் அவங்க வந்து காட்ட நடிக்கிறது வந்து ரஷ்யாவை தான். நம்ம நாட்டு அதிகாரிகளுக்கும் சரி, ஆடிட்டருக்கும் சரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம், தெரியாமலாம் கிடையாது. எந்த ஒரு பூச்சாண்டிகளுக்கும் இவங்க வந்து சேவை சாய்க்கக்கூடாது. இந்த வல்லரசு என்ற ஒரு கனவை நோக்கி நாம வந்து பாதையை போட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பாதையை பார்த்து நம்ம போவோம். நன்றி நண்பர்களே.